இந்த 12 ஆண்டு வனவாசம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது துரியோதனன் நினைச்சான், இந்த பாண்டவர்கள் வனவாசத்தோடையாவது அழிஞ்சு போகணும், அதுக்கும் ஏதாவது வழி கண்டுபிடிச்சு கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பான். அதுக்கு ஒரு வழி கண்டுபிடிச்சான். ஒரு நாள் துர்வாச மகரிஷி துரியோதனனுடைய மாளிகையை தேடி வந்தார். பாண்டவர்கள் வனத்தில் வாசம் பண்ணுறாங்க. அப்போ துர்வாச மகரிஷியை பார்த்து வணங்கினான் துரியோதனன். துர்வாசர் சொல்கிறாரு, அன்பனே, நான் சாப்பிட்ற காலம் உண்ணும் காலம். அவர் என்னாலும் சாப்பிட மாட்டார், உண்பதற்குன்னு ஒரு காலம் இருக்குது, அப்போ தான் சாப்பிடுவார். உண்ணும் காலம், உன்னுடைய அரண்மனை தேடி வந்திருக்கிறேன்னார். மகர்ஷி, உங்களுக்கு வேண்டிய எல்லா சௌகரியங்களையும் பண்ணி கொடுக்குறேன்னு துரியோதனன் துர்வாசருக்கு எல்லா சௌகரியம், அவருக்கும் துர்வாசருடைய சிஷ்யர்களுக்கும் வேண்டிய சௌகரியம் எல்லாம் பண்ணுறான். உணவெல்லாம் கொண்டாந்து படைப்பார்கள். துர்வாச மகர்ஷி இப்படியே பார்த்துட்டு, இதெல்லாம் எனக்கு பிடிக்காது, வேண்டாம் அப்படின்னு சொல்வார். ஐயோ கோவிச்சுக்கிட்டு ஏதாவது சாபம் கொடுத்துட போகிறாருன்னு சொல்லி அவருடைய இயல்பை சகுனி மூலமாக நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு மடப்பள்ளியில் துரியோதனன் எல்லா விதமான உணவு வகைகளையும் சமைத்து வையுங்கள், எதை கேட்டாலும் கொடுக்குற மாதிரி, இது வேண்டான்னா அதை எடுத்துடணும், இல்லை எனக்கு அதுதான் வேணும் கேட்டால் கொண்டாந்து கொடுக்கணும், அது மாதிரி குறையில்லாத ஏற்பாடு செய்யுங்கள் என்று சகுனி பேச்சை கேட்டு துரியோதனை எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டான். துர்வாசர் அதே மாதிரி, இது வேண்டாம், இது பிடிக்காது, எனக்கு அதை கொண்டு வா, உடனே வரும். ஒரு குறையும் சொல்ல முடியாதபடி உணவு படைத்தான். அந்த உண்டு மகிழ்ந்த துர்வாசர் கேட்டாரப்பா, இவ்வளவு என்னை சந்தோஷப்படுத்திட்ட, உனக்கு என்ன வர வேணுமோ கேளு, தந்துட்டு போகிறேன்னார். இந்த துரியோதனன் சொன்னால், பாண்டவர்கள் வனத்தில் வாசம் பண்ணிட்டு இருக்காங்க, சூரிய பகவானுடைய அருளால் அக்ஷய பாத்திரத்திலிருந்து கிடைக்கிற உணவை தான் உண்டு வாழ்கிறாங்க. ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் உணவு வரும், அதுக்கப்புறம் பாண்டத்தை அலம்பி கவுத்திட்டா அப்புறம் உணவு வராது, அவங்களுக்கு பசியும் எடுக்காது, அடுத்த நாள் தான் பசிக்கும், அடுத்த நாள் தான் சூரியோதயத்தில். சூரிய பகவானுடைய அருளால் தான் உணவு பெற்று உண்கிறார்கள் என்று வருகிறது பாரத கதையில். இப்போ நாம் உண்பதும் சூரிய பகவானுடைய அருளால் தானே. அந்த சூரிய கதிர்கள் பூமியில் விழும்போது தானே தாவரங்கள் ஃபோட்டோசிந்தசிஸ், கார்பன் டை ஆக்சைடு, குளோரோஃபில், சன்லைட் இதெல்லாம் சேர்ந்து தானே நம் உண்ணக்கூடிய உணவுப் பொருட்களை உருவாக்குகிறது. சயின்ஸில் அதை ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படிங்கிறாங்கல்ல, அப்படி தானே உண்டாக்குகிறது. அந்த சூரிய எப்போவே பாரத கதையில் சொல்லிட்டாங்க, சூரிய பகவானுடைய அருளால் தான் உணவு கிடைக்கிறது. அதை தினமும் சூரிய பகவானுக்கு நன்றி சொல்லி அந்த உணவை உண்டு தான் பாண்டவர்கள் வனத்தில் வாழ்ந்தார்கள். நாம் அந்த வேலையை ஒரே ஒரு நாள் மட்டும் செய்வோம். அது என்னைக்குன்னா தைப்பொங்கல் அன்னைக்கு புதுசாக வந்த அரிசியை வச்சு பொங்கலிட்டு சூரிய பகவானை தானே வணங்குகிறோம். அந்த சூரிய பகவானுடைய கருணையினால்தான் உணவு பாண்டவர்கள் அவங்க எடுத்து வயிறார சாப்பிட்டு அங்கே இருக்கிற தபசிகளுக்கெல்லாம் கொடுத்து அந்த உணவை யார் யாருக்கு பங்கு வைக்கணுமோ கொடுத்து தாங்களும் உண்டு பாண்டத்தை அலம்பி எடுத்து கவுத்திட்டாங்கன்னா அப்புறம் அடுத்த நாள் தான் உணவு. இந்த பாண்டத்தை அலம்பி எடுத்து கவுத்திய பிறகு அடுத்த நாள் தான் உணவு வரும், அன்றைய தினம் பிறகு உணவு வராது. மகரிஷி நீங்கள் அந்த நேரம் பார்த்து போய் அவங்க சாப்பிட்டு முடித்து பாண்டத்தை அலம்பின பிறகு நீங்கள் போய் தனியாக போகாமல் 10,000 சிஷ்யர்களையும் கூட்டிக்கிட்டு போய் சாப்பாடு கேளுங்க, நல்ல பசியோடு போங்க. கொடுக்க முடியாத சூழ்நிலை அவனுக்கு வரும்போது உங்கள் கோபத்தினால சாபம் கொடுத்து அவனை ஒன்றும் இல்லாமல் பண்ணுங்க. சரின்னு கேட்டுக்கிட்டு துர்வாச மகரிஷி போகிறார். பாண்டவர்கள் வாசம் பண்ணக்கூடிய வனத்தை நோக்கி துர்வாசர் போனார். நல்லவனுக்கு கெட்டது நினைக்க தெரியாது. துர்வாசரை பார்த்தோன்னே தர்மபுத்திரன் ஓடி வந்து காலில் விழுந்தான், தம்பிமாரையும் வணங்கச் செய்தான். அவன் சொன்னான், மகரிஷி நாங்கள் இந்த வனத்துக்கு வந்த பிறகு மைத்திரேய மகரிஷி வந்தார், எங்களை பார்க்க பாரத்வாஜர் வந்தார், எங்களை பார்க்கறதுக்கு பல ரிஷிகள் வந்தாங்க, நாரதர் கூட வந்தார், நீங்கள் வரலையேன்னு மனசில் ஒரு ஏக்கம் இருந்துச்சு, நீங்களும் வந்துட்டீங்க, நாங்கள் பேறு பெற்றோம் என்றான் தர்மன். நாரதர் அந்த துர்வாசர் சொல்கிறாரு, அப்பா உன்னை தேடி வந்ததுக்கு என்ன காரணம்னா, எனக்கும் என்னுடைய 10,000 சிஷ்யர்களுக்கும் இந்த வனத்தில் வேண்டிய உணவு படைப்பாய் என்று தேடி வந்திருக்கிறேன். தர்மருக்கு எப்படி இருந்திருக்கும், பாண்டத்தை அலம்பி கவுத்தியாச்சு, அதனால் எங்கள் 10,000 சிஷ்யர்களுக்கும் சேர்த்து உணவு படைப்பாயாக. இப்போ பசி கொஞ்சமாக தான் இருக்குது, போய் குளிச்சுட்டு வந்துடுறோம் ஆற்றுல, அதுக்குள்ளே தயாராக வச்சிருந்தார் சொல்லிவிட்டு துர்வாசர் போயிட்டார். தர்மனுக்கு என்ன செய்யறதுன்னு ஒன்றும் புரியலை. இவ்வளோ பெரிய சோதனையில் மாட்டிக்கிட்டோமே. பீமனுக்கு முதல்ல கோபந்தான் வரும்.
அவன் சொன்னான், இங்கே என்ன இந்த வனத்தில் தர்மசத்திரமா நடத்திக்கிட்டு இருக்கோம், 10,000 பேருக்கு சாப்பாடு போடுறதுக்கு அட்சய பாத்திரத்தில் உணவு எடுத்து சாப்பிட்றோன்னு என்ன அவருக்கு தெரியாமலா இருக்கும் துர்வாசருக்கு? இதெல்லாம் நடக்கிற காரியமான்னு பீமன் கோச்சுக்கிறான். எல்லாரும் என்ன செய்யன்னு தெரியாமல் கையை பிசைந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ ஒருத்தன் மட்டும் பேசாமல் இருந்தான். எல்லாரும் அப்படியா இப்படியான்னு புலம்பும் போது யாராவது ஒருத்தர் அமைதியாக பேசாமல் இருந்தாங்கன்னு வைங்க, சும்மா விட மாட்டாங்க. என்னடா நீ மட்டும் ஒன்றும் பண்ணாமல் பேசாமல் இருக்க அப்படிம்பாங்க. ஒருத்தர் மட்டும் பேசாமல் அமைதியாக இருந்தான். அவன் தான் சகாதேவன். சகாதேவா, நீ என்ன பேசாமல் ஆத்திரப்படாமல் இருக்கிற? என்ன விஷயம்? இவ்வளோ பெரிய கஷ்டம் வந்து வாசலில் நிற்கிது, நீ ஏன்டா ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிற? சகாதேவன் சொன்னான், இன்னைக்கு தான் கஷ்டம் வந்திருக்கா? நம்ம பிறந்ததுலேருந்து நமக்கு கஷ்டம் தானே. அவ்வளோ கஷ்டத்தையும் தாண்டி வந்திருக்கோம் இல்லை? நம்ம சாமர்த்தியத்தினாலையா, நம்ம கற்ற கல்வியாலையா, நம்ம திறமையாலையா, நம்ம படைபலத்தாலையா? இவ்வளோ கஷ்டத்தை இவ்வளோ நாள் எப்படி தாண்டி வந்தோம்? பகவானுடைய கருணையினால். இப்போ மட்டும் வந்திருக்கிற கஷ்டத்துக்கு ஏதோ புது வழி கண்டுபிடிக்க போகிற மாதிரி பேசுகிறீங்க. எல்லா கஷ்டத்துக்கும் ஒரே வழி தான். பகவானை கூப்பிடுங்க, கிருஷ்ணா கோவிந்தான்னு சொல்லுங்க. பகவான் வருவான், காப்பாற்றுவான், கஷ்டத்துலேருந்து நம்ம வெளியே எடுப்பான். இது கூட தான் நான் சொல்ல வேண்டியிருக்குன்னு நான் சகாதேவன். இத்தனை பேர்லேயும் அவன் ஒருத்தனுக்கு தான் அந்த ஞாபகம் வந்துருக்கு. உடனே தர்மபுத்திரர் கையை குவித்து கொண்டு, துர்வாசர் ஆற்றுல குளிச்சுட்டு வந்தால் நல்லா பசிக்கும், சாப்பிட்லான்னு போயிருக்காரே, வந்துடுவாரே, என்ன செய்வது என்று கையை குவித்து கொண்டு தப்பு ஓதாமல் தம்பியர்க்கும் தர்ம கொடிக்கும் இதமாக அப்போது உணர்ந்தான் அந்த அசோதை மகனை, இந்த அறத்தின் மகன். எப்போது யாவர் எமை நினைப்பார் என நின்ற அந்த ஒப்பு ஓத அறியான் இந்த யுதிஷ்டிரன் தன் உழப்போதிடை நின்று உதித்தான். என்னை யார் எப்போ நினைப்பாங்க, ஓடி போய் உதவுவேன்னு காத்து கொண்டிருக்கிற ஆபத் பாந்தவனாகிய கிருஷ்ண பரமாத்மா இப்போ 5 பேருக்கு நடுவில் கிருஷ்ணா கோவிந்தான்னு சொன்ன உடனே பிரத்யட்சமாயிட்டார். பிரத்யட்சமாக வந்து நின்றார். உடனே தர்மன் சொன்னா, பெரிய கஷ்டத்தில் மாட்டிகிட்டு இருந்தோம், நீ வந்துட்ட. நான் வருவேன், உங்களை பார்ப்பேன், அவசரமாக போவேன். இன்றைக்கி சாவதானமாக உங்களோட பேசி இருந்து போகலான்னு வந்திருக்கேன். ஆனால் எனக்கு கொஞ்சம் பசியாக இருக்குது. முதல்ல ஏதாவது சாப்பாடு இருந்தால் கொடுங்க, அதுக்கப்புறம் சாப்பிட்டுக்கிட்டே பேசலான்னார் கிருஷ்ணன். உடனே பீமன் பார்த்தா, நாங்களே அந்த கஷ்டத்தில் தான் ஒன்றை கூப்பிட்டோம். துர்வாசர் ஆற்றுல குளிக்க போயிட்டு வந்து உணவு இல்லைன்னா என்ன சாப்பிட கொடுப்பாரோன்னு பயந்து ஒன்றை கூப்பிட்டா, நீ வேற வந்தவன் ஏதாவது சாப்பிட இருந்தால் கொடுக்குறியேன்னு. பாஞ்சாலி அதுக்கு மேலே பதறா. பகவான் சொன்னார், கவலைப்படாத, பாண்டத்தை அலம்பி கவுத்தியாச்சு, எங்கே போகிறது உணவுக்கு? அதெல்லாம் கவலைப்படாத, அலம்பி கவுத்தின பாத்திரத்தை போய் எடுத்துப்பார், எனக்குன்னு ஏதாவது இருக்கும், கொண்டாந்து கொடு, போதும்னார். பாஞ்சாலி அலம்பி கவுத்தின பாத்திரத்தை திருப்பி வச்சு பார்க்குறா. பார்த்தா அன்னைக்கு வந்த சாப்பாட்டோட மிச்சம் துளியோண்டு கீரையும் ஒரே ஒரு பருக்கையும் ஒட்டிகிட்ருக்கு. ஒரு பருக்கையும் துளியோண்டு கீரை. பகவான் இப்படியே கையை நீட்டுறார், கொடுன்னார். சாப்பிட்டு முடித்து பாத்திரத்தை அலம்பினப்புறம் அதில் ஒட்டிகிட்டு இருக்கிற ஒரு பருக்கையும் அதில் ஒட்டி இருக்கிற கீரையும் எடுத்து பகவான் கையில் கொடுக்கறதா? எனக்கு ஒரு பழம், ஒரு பூவு, இல்லைன்னா ஒரு சிறிய இலை, இல்லைன்னா ஒரு சொட்டு தண்ணீர், அது கூட போதுங்கிறார்ல. பத்திரம் புஷ்பம் பலந்தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி ததகம் பக்தி உபகரண வஷ்ணாமி பிரேதாத்மனகான்னு கீதோபதேசம் இருக்குல்ல. ஒரு பழம் இல்லைன்னா ஒரு பூவு, அதுவும் இல்லைன்னா ஒரு இலை பத்திரம், அதுவும் இல்லைன்னா ஒரு துளி ஜலம். என்ன மனசோட கொடுக்குறேங்கிறது தான் முக்கியமே தவிர என்ன கொடுக்குறேங்கிறது முக்கியம் இல்லை. கொடுன்னு இப்படி கையை நீட்டினார். பாஞ்சாலி எடுத்து அந்த ஒரு பருக்கையும் கீரையும் பகவான் கையில் கொடுக்குறா. அதை பகவான் என்ன பண்ணார்? முந்த உலகம் முழுதுண்ட முளரி இதழிடை வைத்தான். உலகத்தை உண்ட வாயில் அந்த ஒரு பருக்கையை வச்சான். அவனுக்குள்ளே தானே அண்டசராசிரம் அனைத்தும் இருப்பதனால் அந்த ஒரு பருக்கையை பகவான் வச்ச நேரத்தில் உலகில் உள்ள சகல ஜீவராசிகளின் பசியும் அடங்கி போச்சு. எல்லா ஜீவராசிகளுடைய பசியும் அடங்கி போச்சு. காரணம் இல்லாமல் சில நேரத்தில் வீட்டில் மனைவி கணவரை கூப்பிடுவா, சாப்பிட வாங்க, நேரம் ஆச்சு, மணி 1:30 ஆச்சு, இன்னுமா சாப்பிடல, 1:30 மணி ஆச்சு, வாருங்க வாருங்க. அதுக்கு அவர் சொல்லுவார், இல்லை இன்றைக்கி என்னவோ எனக்கு பசிக்கவே இல்லை, விட்டுரு என்ன, அப்படி எனக்கு பசிக்கலை. ஏன் பசிக்கலை? என்னவாது சாப்பிட்டீங்களா? வெளியே எங்கேயாவது ஒன்றும் சாப்பிடல, காலையில் வீட்டில் சாப்பிட்டு போனது தான், அப்புறம் ஏன் என்னன்னு தெரியல, பசிக்கலை. அது சொல்லுவாங்க அந்த காலத்தில் பாட்டிமா இருக்குது. அது சொல்லும்போது அது கிருஷ்ணர் வந்து ஒரு பருக்கையை வாயில் வச்சார் இல்லை, அந்த மூர்த்தமாக அது
அந்த நேரம் உலக ஜீவராசிகள் யாருக்குமே சாப்பிடாட்டாலும் பசிக்கவே செய்யாதான். பகவான் ஒரு பருக்கையை வாயில வச்சார், எல்லா ஜீவராசிகளின் பசியும் அடங்கி போச்சு. ஆற்றுல குளிச்சுக்கிட்டு இருந்த துர்வாசரும் 10,000 ஷீடர்களும் விதிவிலக்க அவங்க பசியும் அடங்கி போச்சு. துர்வாசருக்கு இங்கே வரைக்கும் சாப்பாடு வந்துச்சு. அதில் ஒரு சிஷ்யன் சொன்னால், இதுக்கு மேலே எங்கேயோ கூட்டிகிட்டு போய் சாப்பாடு போட்டு நம்மளை கொல்ல போகிறாரு, பேசாமல் இப்படி ஓடி போயிடுவோம். அவ்வளோ தூரம் உடம்பெல்லாம் உணவால் நிறைந்து விட்டது, என்ன செய்யன்னு தெரியல. நடக்க முடியாமல் துர்வாசர் நடந்து வந்து தருமனை பார்த்து சொல்கிறார். அதுக்குள்ளே கிருஷ்ணர் என்ன பண்ணார், மறைஞ்சிட்டார். தருமனை பார்த்து துர்வாசர் சொல்கிறார், அப்பா உன்னை சோதிக்கிறதுக்கு தான் உணவு கேட்டு 10,000 சிஷ்யர்களோடு வந்தேன். ஆற்றுல குளிச்சுட்டு இருக்கும்போதே உணவால் உடம்பெல்லாம் நிறைஞ்சு போச்சு, இனிமேல் ஒரு பருக்கு கூட சாப்பிட முடியாது. அதனால் உன்னை மாதிரி தர்மிஷ்டன் நீடூழி வாழணும். உனக்கு யார் இடைஞ்சல் பண்ணுறானோ அவன் கடைசியில் கடுமையான துன்பத்தையும் இழப்பையும் சோகத்தையும் தான் சந்திக்க வேண்டியது வரும். உன் தர்மம் என்னைக்கினாலும் உலகத்தில் வாழும் என்று உன்னுடைய தர்மம் என்ன செய்தது பார், என்னுடைய தவத்தையே வென்று விட்டது என்றார் துர்வாசர். உன்னுடைய தர்ம சிந்தனை என்னுடைய தவத்தையே வென்று விட்டது என்றார். எவ்வளோ பெரிய சோதனைக்கு எல்லாரையும் ஆட்படுத்துகிற ஒரு முனிவர். அந்த துர்வாசருடைய சோதனையிலிருந்து தப்பிக்கிறதுக்கு தர்மனுடைய தர்மம் அவ்வளோ காரணமாக இருந்திருக்கிறது. பாரத கதை சொல்லுகிறது பாருங்கள், எவ்வளோ பெரிய தர்மம் பாரத கதை சொல்கிறது. அவனே கதி என்று அவனுடைய பாதமலர்களை பற்றி கொண்டவர்கள் என்றால் அவர்களுக்கு கண்டிப்பாக துக்கம் விலகும். அதனால தான் என்ன சொல்லிட்டாங்க, அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டான். அதுக்கு நம்ம வச்சிருக்கிற அர்த்தம் என்னன்னா, 4 அடி போட்டால் தான் சரியாக இருக்கும். அண்ணன் தம்பி கூட அதுக்கு நிகராக மாட்டான். 4 அடி சாத்தினா காரியம் நடக்கும்னு நம்ம நினைக்கிறோம். அது இல்லை, அடி உதவுற மாதிரின்னா இறைவனுடைய திருவடி உதவுற மாதிரி. அவனுடைய திருவடி தான் உதவுமே தவிர அண்ணன் தம்பி கூட அப்படி உதவ மாட்டான். நம்பிக்கையோடு அவனை அழைத்தவுடன் ஓடி வந்து காப்பாற்றி ரட்சித்தான் பாருங்கள். அப்போ துர்வாசர் சொன்ன வார்த்தை, என் தவம் சிறிது உன் தர்மம் பெரிதுன்னார். அப்படி தர்மனுடைய தர்மத்தை பாராட்டக்கூடிய அளவுக்கு ஒரு நிகழ்வு நடந்தது என்றால், அந்த வனத்தில் வாசம் பண்ணக்கூடிய பாண்டவர்கள் பகவானுடைய கருணையினாலும் அவர்கள் தர்மத்தில் நிலைப்பாடு உடையவர்களாக இருந்ததினாலேயும் தான் 12 ஆண்டு அவர்கள் வனத்தில் கொண்டு செலுத்த முடிந்தது. மிக நுட்பமான தர்மங்களை எல்லாம் பாரத கதை சொல்லுகிறது பாருங்கள். கடைசி வரைக்கும் வரமாட்டேன் என்று சொன்ன தர்மன் பிடிவாதமாக இருந்திருந்தான்னா சூதாட போயிருக்க மாட்டான். அதனால் பலவீனங்களுக்கு இடம் கொடுக்காதீங்க அப்படின்னு பாரத கதை தர்மம் சொன்னது பாருங்கள். இதை விடவும் சூட்சமான பல தர்மங்களை பாரத கதை சொல்லு. இந்த 12 ஆண்டு வனவாசத்துக்கு பிறகு ஓராண்டு மறைந்து வாழ்ந்தாங்க அஞ்ஞாத வாசம். அதுக்கப்புறமா அந்த அஞ்ஞாத வாசம் முடிஞ்ச பிறகு நேரடியாக போர் வந்துடுச்சு. இந்த சண்டை வரப்போது ஓப்பிலாவிய நகரத்தில் பாண்டவர்கள் வனவாசத்தையும் அஞ்ஞாத வாசத்தையும் முடிச்சுட்டு ஓப்பிலாவிய நகரத்தில் இருக்கிறாங்க. அப்போ தர்மன் கிருஷ்ண பகவானை பார்த்து சொன்னா, பகவானே 13 ஆண்டு காலமாக நாங்கள் பட வேண்டிய துன்பத்தை எல்லாம் பட்டு, இனிமே நீ எங்கள் பொருட்டு தூதா போய் எங்களுக்கு சேர வேண்டிய ராஜ்யத்தை சமாதானமான முறையில் பெற்றுக்கொடு என்று ஓப்பிலாவிய நகரம்னு அந்த நகரத்துக்கு பேர். அங்கே உட்காந்து ஆலோசனை கூட்டம் நடக்குது. அப்போ தர்மன் சொன்னான், எங்களுக்கு சட்டப்படி சேர வேண்டிய ராஜ்யத்தை சமாதானமாக பெற்றுக்கொடு பகவானே. பகவான் சொன்னார், தர்மபுத்திரா நீ சொன்னது ஒன்றும் தப்பு இல்லை, சரிதான். ஆனால் சமாதானமாக போனால் அவன் ராஜ்யம் கொடுக்க மாட்டான். சண்டை போட்டு தான் வாங்கணுமே தவிர சமாதானமாக ராஜ்யம் கிடைக்காது. பக்கத்தில் இருக்கிற பீமன் சொன்னான், சண்டை போட்டு தான் வாங்க முடியும். அர்ஜுனன் சொன்னான், சண்டை போட்டால் தான் ராஜ்யம் கிடைக்கும். நகுலனும் அதையே தான் சொன்னான். அதில் ஒருத்தன் சொன்னான், பகவான் என்ன நினைக்கிறானோ அது நடக்கும், பகவான் மனசில் என்ன இருக்கோ அதுதான் நடக்கும். சகதேவன் சொன்னான். தர்மபுத்திரர் சொல்கிறார், சமாதானமாக போய் வாங்கி கொடுத்தையானார். எங்களுக்கு சேர வேண்டிய ராஜ்யத்தை சமாதானமாக வாங்கி கொடு. பாதி ராஜ்யம் தரமாட்டேன்னு சொன்னால் இந்த கிருஷ்ணர் கேட்குறார், தர முடியாதுன்னு சொல்லிட்டான்னா பரவாயில்ல, சண்டையை போட வேண்டாம். பாதி ராஜ்யம் தரமாட்டேன்னு சொன்னான்னா எங்கள் 5 பேருக்கும் 5 ஊர் கேட்டு வாங்கிட்டு வந்துட்டு போதும். 5 ஊரும் தரமாட்டான், அப்போ என்ன பண்ணுறதுன்னாரு பகவான். தர்மன் சொன்னால் 5 ஊர் தராட்டாலும் பரவாயில்ல, எங்கள் 5 பேருக்கும் சமாதானமாக 5 வீடாவது வாங்கிட்டு வந்தால் போதும்.
சண்டை போட்டு வாங்குகிற சாம்ராஜ்யத்தை விட சமாதானமாக பெறுகிற 5 வீடு எவ்வளவோ மேல் நான் தர்மன். அதை கேட்டுக்கிட்டு இருந்த பீமன் சொன்னா, இவனுக்கு இன்னும் 13 வருஷம் கஷ்டப்பட்டாலும் புத்தியே வராது தான். பகவான் என்ன முடிவு எடுக்கிறாரோ அதுதான் நடக்கும்னு ஒருத்தன் சொல்லிட்டான்ல, அவனை பார்த்து பகவான் கேட்குறார். தருமன் சமாதானம்ங்கிறான், பீமன் சண்டைங்கிறான், அர்ஜுனன் சண்டைங்கிறான், நகுலன் சண்டைங்கிறான், நீ மட்டும் பேசாமல் இருக்கிறியே சகாதேவா, என்ன சொல்கிற? சண்டையா சமாதானமா? நான் போய் என்ன பண்ணணும்? வாயை திறந்து சொல்ல அப்படின்னார். அதுக்கு அவன் சொன்னான், நீ தூது போக இஷ்டம்னா போ, இல்லைன்னா ஒளி. சகாதேவன் சொல்ல, என்னடா இப்படி பேசுகிற? துரியோதனன் துச்சாதனன் ரத்தத்தை தலையில் பூசி தான் கூந்தலை முடிப்பேன்னு கூந்தலை விரிச்சு போட்டிருக்காளே பாஞ்சாலி, அந்த சபதம் நிறைவேற வேண்டாமா? அதுக்கு சகாதேவன் சொன்னா, அவள் கூந்தலை முடிச்சா முடிக்கிறா, இல்லைன்னா விரிச்சே கிடக்கட்டும். நான் போனா தானே பாண்டவர்கள் உங்களுக்கு ராஜ்யம் கொடுத்தா கொடுக்குறா, கொடுக்காட்டா போகிறான். என்னடா நீ இப்படி பேசுகிறேங்கிறார் பகவான். எங்கள்கிட்ட எல்லாம் கேட்டுக்கிட்டு தான் நீ இதையெல்லாம் பண்ண போறியா? நீ தான் ஏற்கனவே ஒரு திட்டம் வச்சிருக்கியே, அதுபடி தானே நடப்பேன். இதில் என்ன கிருஷ்ணா உனக்கு நடிப்பு? சகாதேவன் பேசினதா வில்லி பாடுறான் பாருங்கள். சிந்தித்தபடி நீயும் சென்றால் என், ஒழிந்தால் என். செறிந்த 100 மைந்தர்க்கும் நிலம் வழங்காமல் இருந்தால் என், வழங்கில் என். கொந்துற்ற குழல் இவளும் முடித்தால் என், விரித்தால் என். குறித்த செய்கை அந்தத்தில் முடியும் வகை அடியேற்கு தெரியுமோ ஆதிமூர்த்தி என்றான். அவன் ராஜ்யம் கொடுத்தா கொடுக்குறான், கொடுக்காட்டா போகிறான். அவள் கூந்தல் முடிச்சா முடிக்கிறான், முடிக்காட்டா போகிறா. நீ தூது போனா போ, போகாட்டா ஒழி. எந்த செயலை எப்படி முடிக்கணுங்கிறது எல்லாம் ஏற்கனவே உன்னுடைய திட்டப்படி தான் நடக்கும். அதில் யார் சொல்லியும் நடக்க போகிறதில்லை. அது தெரிஞ்சதுனால நான் சொல்கிறேன். நான் சகாதேவன். பகவான் உடனே என்ன செஞ்சிட்டார் பாருங்கள். இதுக்கு மேலே இவனை பேச விட்டா இந்த 4 பேருக்கும் தெரியாத பல விஷயத்தை சொல்லிடுவான்னு சொல்லி அதோட சரி சரி விடு விடு அப்படின்ட்டார். அவன் போகிற தூண்டத்தான் போகிறார் பகவான் அப்படின்னு சகாதேவன் சொல்லிடுவான்னு அதோட பேச்சை நிறுத்திக்க, விடு கேட்டாச்சில்ல உங்ககிட்ட, அவன் நேரம் முடிஞ்சு போச்சு விடுட்டார். சகாதேவனுக்கு தெரியும் சண்டை தான் வரப்போகிறது என்று. தூது போனார் பகவான், பாண்டவர்களுக்காக தூது போனார் பாருங்கள். அங்கேயும் போய் பாதி யுத்தம் கிருஷ்ணர் போன தூது தான், பாதி வேலையை முடிச்சிட்டார். என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்று திட்டம் போட்டிருந்தாரோ, பாண்டவர்களுக்கு சௌகரியமாக போர்க்களத்தில் எளிதாக வெற்றி கிடைப்பதற்கு ஏதேது தடையாக இருந்துச்சோ அந்த தடைகளையெல்லாம் உடைத்தெறிந்து விட்டு வந்து விட்டார். அதான் கிருஷ்ணர் தூது போனது. அப்புறமா தூது போயிட்டு வந்த பிறகு போர் வந்தாச்சு. இந்த போரில் பாருங்கள் தர்மத்தை எப்படி சொல்லுகிறார்கள் என்று. சண்டை துரியோதனாரிகளுக்கும் பாண்டவர்களுக்கும் கடுமையாக குருக்ஷேத்திர களத்தில் சண்டை நடக்குது. அந்த 10வது நாள் வரைக்கும் சண்டை போட்டார் பீஷ்மர் துரியோதனாதியர்களுக்காக. அந்த 10வது நாள் பீஷ்மர் அவ்வளவுதான் சண்டை களத்தை விட்டு வெளியே போய் அந்த அம்பு படுக்கையில் போய் உட்காந்துட்டார். அதுக்கு மேலே அவரால் போர் செய்ய முடியாத நிலை வந்து விட்டது. நேராக போய் அம்பு படுக்கையில் சரதல்பம் அப்படிங்கிறவங்கள போர்க்களத்தில் ஒரு ஓரமாக உடம்புல குத்தின அம்புகளோடு அப்படியே கொண்டு போய் போர்க்களத்தில் ஒரு ஓரமாக வைத்து விட்டார்கள். 10வது நாள் யுத்தம் முடிஞ்ச உடனே பீஷ்மர் அம்பு படுக்கைக்கு போயிட்டார். அவர் இல்லாமல் தான் 11வது நாள். அப்புறமா 15வது நாள் அசகாய சூரராக கௌரவர்களுக்காக போர் செய்து கொண்டிருந்த துரோணாச்சாரியாருக்கு விடுதலை கொடுப்பது என்று பகவான் முடிவுபட்டார். துரோணாச்சாரியாரை போர்க்களத்தை விட்டு எப்படி அப்புறப்படுத்துறது, அவர் உயிரை எப்படி பறிப்பது? பகவான் சொன்னார், துரோணாச்சாரியார் உயிரையே அவர் பிள்ளை அஸ்வத்தாமா மேலே வச்சிருக்கார். அவரை யாராலையும் போரில் ஜெயிக்க முடியாது, தோற்கடிக்கவும் முடியாது. அவர் கையில் இருக்கிற அஸ்திரங்களை கீழே விட்டால்தான் அவர் ஏதாவது பண்ண முடியும். ஆயுத அஸ்திரங்களோடு இருக்கும்போது அவரை ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் துரோணாச்சாரியாரை வீழ்த்தணும்னா ஒரு வழி தான் இருக்குது. போர்க்களத்தில் 15ஆம் நாள் சண்டை நடக்கும்போது தர்மபுத்திரன் அஸ்வத்தாமா போர்க்களத்தில் இறந்து விட்டான் அப்படின்னு தர்மன் சொன்னான்னா உயிரையே அஸ்வத்தாமா மேலே வச்சிருக்கிற துரோணர் அஸ்திரங்களை எல்லாம் வீசி எறிஞ்சிடுவார். அவர் எல்லாத்தையும் தூக்கி வீசின பிறகு திருஷ்டத்யும்னன்னா அவரை கொல்றதுக்குன்னே இருக்கிறவன், அந்த திருஷ்டத்யும்னால் துரோணருடைய உயிர் பறிக்கப்படும். இதுதான் வழி.
ஆனால் தர்மர் அஸ்வத்தாமா மாண்டு போனான்னு போர்க்களத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் சொல்லணும்னாரு கிருஷ்ணர். தர்மபுத்திரன் சொன்னான், வில்வித்தை சொல்லி கொடுத்த ஆசிரிய பெருமகனாக இருக்கிற துரோணரை அவர் உயிரை பறிக்கிறதுக்கு உயிரோடு இருக்கிற அஸ்வத்தாமா, உயிரோட மட்டுமில்லை சிரஞ்சீவி அஸ்வத்தாமா, சிரஞ்சீவியாக இருக்கப்பட்டவனை செத்து போயிட்டான்னு போர்க்களத்தில் நான் பொய் சொல்லணுங்கிறியா கிருஷ்ணா? இது நடக்குமா? நெஞ்சறிஞ்ச பொய்யை சொல்லலாமா? நான் சொல்ல மாட்டேன் தர்மன் சொல்கிறான். நீ எப்படியாவது சொன்னால் ஒழிய இது நடக்காதுங்கிறார் கிருஷ்ணர். ஆனால் தர்மன் என்னால் பொய் சொல்ல முடியாது, நான் சொல்லவே மாட்டேன், சிரஞ்சீவியாக இருக்கிற அஸ்வத்தாமா மாண்டு போனான்னு சொல்ல மாட்டேன். பல முறை முடியாதுன்னு சொன்ன உடனே பீமன் சொன்னான், விட்டுரு, எவ்வளோ கெஞ்சரை கேட்க மாட்டேங்கிற, விட்டுரு பகவானே, அஸ்வத்தாமா செத்துட்டான்னு தானே சொல்லணும், நான் சொல்கிறேன், எத்தனை தடவை சொல்லணும்னான்னு சொல்கிறேன்னா. பகவான் சொன்னார், நீ 100 தடவை சொன்னாலும் அவர் நம்ப மாட்டார்தா. பொய்யே சொல்லாத தர்மிஷ்டன் வாயால் கேட்டால் தான் நம்பி அஸ்திரத்தை விடுவார், நீ எல்லாம் சொன்னால் அஸ்திரத்தை விட மாட்டார். அப்படின்னா என்னதான் பண்ணுறதுன்னா பகவான் கெஞ்சி கெஞ்சி பார்க்குறார், தர்மர் முடியாதுன்ட்டார். கடைசியில் ஸ்ரீ கிருஷ்ணர் சொன்னார், இங்கே பாரு, மாழவ தேசத்துலேருந்து அஸ்வத்தாமாங்கிற பேரில் ஒரு யானை வந்திருக்கு போர்க்களத்துக்கு. நீ அஸ்வத்தாமா செத்துட்டான்னு சொல்ல வேண்டாம், அஸ்வத்தாமாங்கிற யானை செத்து போச்சுன்னு சொல்லு, அது போதும். அது பொய் இல்லைல்ல. அஸ்வத்தாமாங்கிற யானையை பீமனை ஆயுதத்தை பிரயோகம் பண்ணி அந்த யானையை கொல்ல சொல்கிறேன். அந்த யானை விழும்போது நீ அஸ்வத்தாமா ஹதஹா குஞ்சரகான்னு சொல்லு, அஸ்வத்தாமாங்கிற யானை இறந்து போச்சுன்னு சொல்லு, அது சொன்னால் போதும். உடனே தர்மர் சொல்கிறாரு, அஸ்வத்தாமாங்கிற யானை செத்து போச்சுன்னா யானை செத்து போச்சுன்னு சொல்கிறேன் அப்படின்ட்டேன். அது போதும்னு பேச்ச விட்டார். 15வது நாள் யுத்த களத்தில் துரோணர் அவ்வளவு கடுமையாக போராடிக்கிட்டு இருக்கும்போது களத்தின் உச்ச கட்டம், அஸ்வத்தாமாங்கிற யானை மேலே ஆயுத பிரயோகம் பண்ணுறான் பீமன். உடனே கிருஷ்ணர் கண்ணை காட்டுறார் தர்மரை, சொல்லு. தர்மபுத்திரர் அஸ்வத்தாமா ஹதஹான்னார். இந்த குஞ்சரகா சொல்லும்போது கிருஷ்ணர் சங்க ஊதிட்டார். அந்த யானைங்கிற வார்த்தை துரோணர் காதில் விழாதபடி அஸ்வத்தாமா ஹதஹா, குஞ்சரகா காதில் விழலை. அவர் உடனே அஸ்வத்தாமா மாண்டு போயிட்டான்னு சொல்லிட்டான், அதுவும் தர்மன் சொல்லிட்டானே அப்படின்னு சொல்லி அஸ்திரத்தை கீழே விட்டார். அடுத்த நிமிஷம் திருஷ்டத்யும்னனுடைய அஸ்திரம் அவரை பதம் பார்த்து உயிரை எடுத்து விட்டு. இது 15வது நாள் யுத்தத்தில் நடந்தது. அப்புறம் இன்னும் 3 நாள் யுத்தம் இருந்தது. 18வது நாள் துரியோதனன் அழிக்கப்பட்டான். இதெல்லாம் சரதல்பத்தில் மாசி மாத சுக்லபட்சம் அஷ்டமி திதியை எதிர்பார்த்து காத்திருக்கார் பீஷ்மர். இப்போ சண்டையெல்லாம் முடிஞ்ச பிறகு பாண்டவர்களை அழைத்து கொண்டு பகவான் பீஷ்மர் அம்பு படுக்கையில் இருக்கிற இடத்துல போய் அருகில் நிற்கிறார். பீஷ்மர் கண்ணிலிருந்து அப்படியே கண்ணீர் வழிகிறது. அம்புகளுக்கு மேலே ஒரு உடல். பீஷ்மரை பார்த்த உடனே, பிதாமா, எவ்வளோ பெரிய தியாகம் செய்தீர்கள், எவ்வளவு பேருக்கு முன்னோடியாக இருந்தீர்கள். உங்கள் அப்பா உங்களுக்கு நீங்கள் நினச்ச நேரத்தில் உயிரை விடலாம்னு வரம் கொடுத்தும் தட்சிணாயன காலத்தில் உயிரை விடுவது என்று முடிவு செய்து பிறகு வேண்டாம் உத்தராயணம் வரைக்கும் உயிரை பிடிச்சிக்கிட்டு இருப்போன்னு வைராக்கியத்தில் இந்த அம்பு படுக்கையில் அந்த புண்ணிய காலத்தை எதிர்நோக்கி காத்திருக்கிறீர்கள். இவளை பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு மனவர்த்தமாக இருக்கிறது தெரியுமா என்று தர்மன் பேசுகிறான். கிருஷ்ணரும் சொல்கிறார். பீஷ்மர் சொன்னார், கிருஷ்ணா, என்னோட மனசில் மாசி மாதம் சுக்லபட்சம் அஷ்டமி திதி உத்தராயண புண்ணிய காலம், இறைவனுடைய திருவடியில் என்னை சேர்த்து விடக்கூடிய நாள். இந்த நல்ல நாளில் நீ காட்சி கொடுத்துருக்க. இனிமேல் பிறப்பில்லை என்று வேறு சொல்லுகிறாய். இதனால் எந்த சந்தேகமும் என் மனசில் இருக்கக்கூடாது. உன்னிடத்தில் அதிக உரிமை எடுத்துக்கொண்டு இப்போ எனக்கு இருக்கிற சில சந்தேகத்தை உங்கள்கிட்ட கேட்குறேன்னார். பீஷ்மர் கேட்டார், இஷ்டப்பட்ட நேரம் உயிரை விடலான்னு தகப்பனார் வரம் கொடுத்தும் அப்படி செய்யாமல் தட்சிணாயன காலத்தில் உயிரை விட நினச்சி உத்தராயணம் வரைக்கும் சும்மாவா படுத்திருக்கேன்? இத்தனை அம்புகள் உடம்பை குத்த சரதல்பத்தில் படுத்து காத்துட்ருக்கேன். இவ்வளோ பெரிய கஷ்டம் எனக்கு எதற்கு? ஆயிரக்கணக்கான அம்புகள் என்னுடைய உடம்பை துடைக்க, அந்த அம்புகளுக்கு மேலேயே நான் இந்த சரதல்பத்தில் உட்கார்ந்துருக்கேன். ஏன் எனக்கு இந்த துன்பம்? கிருஷ்ணா, நீ இதுக்கு ஒரு பதில் சொல்ல முடியுமா? நான் பிரம்மச்சாரியாக இருந்தேன், ஒழுக்கம் தவறாமல் இருந்தேன், தியாகம் பண்ணினேன், என்னவெல்லாமோ செய்தேன், எதுவும் பலிக்கவில்லையே.
பகவான் சொன்னார், பிதாமா நீங்கள் எவ்வளோ பெரிய தியாகத்தெல்லாம் பண்ணீங்க, எந்த அரசுரிமையும் நீங்கள் கோரவில்லை, நீங்கள் எவ்வளவோ பற்றில்லாமல் இருந்தீங்க, எவ்வளவு தவசீலராக நீங்கள் வாழ்ந்தீங்க, ஆனாலும் ஏன் இது என்று தானே கேட்கிறீர்கள். ஏன் இது என்றால் ஞாபகம் இருக்கா, ஆடையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு வந்து கூந்தலை பற்றி இழுத்து சபையில் கொண்டு வந்து பாஞ்சாலியை நிறுத்தினானே துஷாதனன். எல்லார்ட்டையும் நீதி கேட்டவ, உங்களை நம்பித்தான பாட்டனாரையே எங்கள் குல முதல்வர் அல்லவா நீங்கள், நான் இப்படி அவமானப்படுவது நீங்கள் பார்த்து சகிக்க முடியுமா, உங்களுக்கு தெரிஞ்ச தர்மத்தில் ஏதாவது ஒரு தர்மத்தை சொல்லியாவது என்னை காப்பாற்ற மாட்டீங்களான்னு கெஞ்சி கண்ணீர் வடித்தாளே. தர்மம் தெரிந்தவன் சொல்ல வேண்டிய இடத்தில் சொல்லாமல் இருந்தால் என்ன துன்பப்படுவான் என்பதற்கு இதுதான் அடையாளம். நீங்க தெரியாம இருந்தா பரவாயில்லை, தர்மம் தெரிஞ்சவங்க ஆனா சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லாம வாய்மூடி மௌனியா இருந்தீங்கல்ல, அதற்கு தான் இது. இப்ப நீங்க படுத்திருக்கும் போது வாள்கள் கூறிய அம்புகள் உங்க உடம்ப துளைத்து கொண்டிருக்கிறதே சரதல்பத்தில், இவைகளெல்லாம் அம்புகளா இல்லை, சபையில் அந்த பெண் வடித்த கண்ணீர் அது எல்லாம் அம்புகளா மாறி உங்க உடம்ப துளைச்சிக்கிட்டு இருக்கு. இதுதான் உங்களுடைய சந்தேகம் என்றால் இதுதான் என்னுடைய பதில். கிருஷ்ணர் சொல்றார், நான் ஒன்றும் செய்ய முடியாதவனாக இருந்தேன், நீங்க தோல்வியே அடைஞ்சிருக்கலாம் தர்மத்தை சொல்லி, ஆனா முயற்சியாவது பண்ணி பார்த்தீங்களா, பேசாமத்தானே இருந்தீர்கள். நீங்க சொல்லி துரியோதனன் கேட்கவில்லை என்றால் வேறு, ஆனால் அதை தடுப்பதற்கு ஒரு சிறு முயற்சியும் எடுக்காமல் இருந்தீர்களே, அதன் விளைவுதான் இது. பீஷ்மர் கேட்டார், அப்படியே கண்ணிலிருந்து கண்ணீர் ஓடுது, இன்னும் ஒரு சந்தேகம் இருக்கு கேட்கவா அப்படின்னார். கேளுங்க. இல்லை, உன்னை படைத்துணை அழைப்பதற்காக துரியோதனனும் தர்மனும் அர்ஜுனனும் துரியோதனனும் வந்து சேர்ந்தாங்க இல்லையா துவாரகைக்கு. அப்போ தூக்கம் வராமலே தூங்குற மாதிரி நடிச்சே இல்லை. அப்புறமா கண்ணை திறந்து பார்த்துட்டு, அர்ஜுனா வா, எப்போ வந்த, நான் இப்போ தான் வந்தேன். துரியோதனன்னா அப்போவே வந்து உன் தலைமாட்டில் உட்காந்துருக்காரு. ரெண்டு பேரையும் பார்த்துட்டு ஒரே உதவியை கேட்டு ரெண்டு பேரும் வந்திருக்காங்க, எப்படி தப்பிக்கிறதுன்னு பார்த்து பகவான் சொன்னார். ரெண்டு பேர் உதவி கேட்டு வந்திருக்கும் போது அந்த ரெண்டு பேரில் யார் வயசில் குறையா இருக்காங்களோ அவங்கள்ட்ட தான் முதல்ல என்னன்னு கேட்கணும், அதுதான் சட்டம்னாரு பகவான். இந்த சட்டம் எங்கே இருக்குன்னு நீங்கள் என்ன கேட்டுறாதீங்க, இது கிருஷ்ணர் அப்போதைக்கு அவர் சௌகரியத்துக்காக வச்சுக்கிட்ட சட்டம். வச்சுக்கிட்டு, அர்ஜுனா உனக்கு என்ன வேணும், இல்லை போர் வர மாதிரி இருக்குது, அதனால் நீ வந்து அந்த போரில் எங்களுக்கு முழுவதும் துணையாக இருக்கணும்னு உன் துணையை நாடி வந்திருக்கோம், அவ்வளவுதான், நீ மட்டும் எங்களுக்கு உதவியாக இருந்தால் போதும். துரியோதனம் பார்த்தா நல்லதாக போச்சு அப்படின்னு நினச்சிட்டு துரியோதனன் சொன்னான், நீ போரில் எங்களுக்கு உன்னுடைய ஆயுதம், படை பலம், சேனா பலம் எல்லாத்தையும் எங்களுக்கு கொடுத்துடணும். பாண்டவர்களுக்கு நீ வெறும் ஆளாக தான் சகாயம் பண்ணணும், ஒன்றை மட்டும்தானே கேட்டிருக்கான், வெறும் ஆளாக தான் சகாயம் பண்ணணும். எந்த காலகட்டத்திலையும் எக்காரணம் கொண்டும் போர்க்களத்தில் எந்த படையும் நீ தொடக்கூடாது, எந்த படையும் தொட்டு பாண்டவர்களுக்காக சண்டை போடக்கூடாது, வெறும் ஆளாக தான் உபகாரம் பண்ணணும். அப்படியே செய்கிறேன்னார் கிருஷ்ணர். அர்ஜுனனுக்கு ரொம்ப சந்தோஷம், பகவான் இருக்கிற இடம்தான் வெற்றி. துரியோதனன் சொன்னா, நீ இப்படி தான் சொல்லுவ, படையை தொடமாட்டேன்னு சொல்லுவேன், அப்புறம் திடீர்னு போர்க்களத்தில் படையை நான் தொடமாட்டேன், அவ்வளவுதான், வெறும் ஆளாக தான் சகாயம் பண்ணுவேன். துரியோதனனும் திரும்பி வந்தான், அர்ஜுனனும் திரும்பி வந்துட்டான். துரியோதனனை பார்த்து திரும்பி வந்த உடனே பீஷ்மர் கேட்டார், என்ன சொன்னான் கிருஷ்ணன், படைபலம், சேனா பலம், யானை, குதிரை படை எல்லாம், காலால் படை எல்லாமே நமக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டான், வெறும் ஆளாக தான் பாண்டவர்களுக்கு சகாயம் பண்ண போகிறோம். உடனே பீஷ்மர் பார்த்தார், எட பாவி, தோல்வியை விலை கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கே, என்ன பிதாமா என்ன சொல்லுகிறீர்கள், வெறும் கிருஷ்ணனை வச்சு என்ன பண்ண முடியும், வெறும் ஆளாத்தான் சகாயம் பண்ண போகிறான், படை தொட மாட்டேன் என்று சொல்லிவிட்டான், ஒரு படையும் தொட்டு சண்டை போட மாட்டான், பலமெல்லாம் சேனா பலமெல்லாம் நமக்கு தான். இதை கேட்ட பீஷ்மர் சொன்னார், வந்து சொன்னான்ல பகவான் சொல்கிறார், வந்து துரியோதனை உங்கள்கிட்ட சொன்னான்ல, கிருஷ்ணன் படை தொட மாட்டான், வெறும் ஆளாத்தான் சகாயம் பண்ணுவான், படைபலமெல்லாம் நமக்கு தானே உங்கள்கிட்ட சொன்னான்ல, அப்போ நீங்கள் அதுக்கு என்ன பதில் சொன்னீங்க,
நீங்கள் சொன்னீங்க அவனா படை தொட மாட்டேன்னு சொன்னால் கண்டிப்பாக படையை தொடுவான்னு நீங்கள் சொன்னீங்க. அதுக்கு துரியோதனன் சொன்னால், பாட்டனாரே போய் கேட்டு வந்தது நீங்களா நானா? படை தொடமாட்டேன், இது சத்தியம் சொல்லியிருக்கான், அவன் படை தொடமாட்டான். பீஷ்மர் சொன்னார், உனக்கு கிருஷ்ணனை பற்றி தெரியாது, எனக்கு தான் தெரியும், கட்டாயமாக படை தொடுவான். பிதாமா திரும்ப திரும்ப அப்படியா சொல்லுகிறீர்கள் என்றான் துரியோதனன். பீஷ்மருக்கு கோபம் வந்து அவர் சொன்னார், படை தொடமாட்டேன்னு சொன்னானா அவன் கண்டிப்பாக படையை தொடுவான், அவனை படை தொட வைப்பேன், இது என் பிரம்மச்சரிய ஒழுக்கத்தின் மேல் ஆணைந்தார்.